நேற்று எல்லாரும் ரோஹித்தை பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்தோம் சார். ஒன்றா தான் டின்னர் சாப்பிட்டோம். நேற்று நைட் யாராச்சும் குடிச்சிங்களா? நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து மனசே சரியில்லை சார். அதான் யாருமே குடிக்கல. டின்னருக்கு அப்புறம் யாராச்சும் அவனை மீட் பண்ணீங்களா? நேற்று நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். தூக்கம் வரலன்னு வெராண்டா கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவன் லானில் பாட்டு கேட்டுட்டு இருந்தான். அவன் கூட யார் ரூம் ஷேர் பண்ணிக்கிறது? இல்லை சார், அவனுக்கு தனி ரூம் தான் சார். நேற்று எத்தனை மணிக்கு எல்லாரும் தூங்க போனீங்க? ஒரு 11:30 இருக்கும் சார். இன்னைக்கு காலைல யார் முதல்ல எழுந்தது? நான் தான் சார். ஒரு காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு தான் போனேன். ஆனால் அவன் ரூமில் இல்லை சார். ரோஹித்தோட பிக்சர் உங்ககிட்ட இருக்கா? இருக்குது சார். கான்ஸ்டபிள், ரோஹித்தோட ஃபோட்டோ வாங்கிக்க. ஓகே சார். சார், சொல்லுங்க. இந்த ரெசார்ட்டில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்கு. ஒருத்தராக காணாமல் போயிட்டே இருக்காங்க. நாங்கள்லாம் வீட்டுக்கு போகலாமா? இந்த கேஸ் முடிய வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாது. புரியுதா? ம். ஃபோட்டோ வாங்கிட்டு வாயா. சரிங்க சார். அண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு போன்விட்டா. அண்ணா, ஒரு போன்விட்டா. தம்பி 2 டீ. ஓகே சார். அண்ணா, போன்விட்டா. தேங்க்ஸ்ப்பா. ரோஹித் தான் நிக்கில கடத்திருப்பான்னு சொன்னேன். இப்போ ரோஹித்தே காணும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கியா? எனக்கும் அதான் சார், ஒன்றுமே புரியல. சார், டீ சார். அந்த பையன் ஃபோட்டோவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ண சொல்லு. ஓகே சார். ஆனால் அவன் தப்பிச்சு போயிருப்பான்னு எனக்கு தோணல சார். ஏன் அப்படி சொல்கிற? அவனே கேஸ் கொடுத்துட்டு அவனே எப்படி சார் தப்பிச்சு போவான்? அப்படி போனால் அவன் மேலே கேஸ் திரும்பாதுன்னு என்ன நிச்சயம்? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எதுக்கும் சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு. ம். நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல் கில்லர் ஏன் ரோஹித்தை கடத்திருக்க கூடாது? நிக்கில கடத்தினதே அந்த சீரியல் கில்லர் கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த சீரியல் கில்லர் கேஸ் ஃபைல் எடு. சரிங்க சார். இந்த கில்லர் 28 நாள் கேப் விட்டு தான் ஒருத்தவங்களை கடத்துறான். கடத்தின 15லேருந்து 16 மணி நேரத்துக்குள்ள விக்டமோட டெட் பாடி நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கொலை பண்ண 3 பேரையும் இதே பேட்டர்னில் தான் கடத்திருக்கான். இவனுக்கு கொலை பண்ணுறதுல எந்த ஒரு பேட்டர்னும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கொலைக்கும் இவனோட எம்ஓ சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இதில் இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தேன்னா, விக்டம் 28 நாளில் கடத்தப்பட்டு 15லேருந்து 16 நேரத்துக்குள்ள விக்டமோட டெட் பாடி நம்ம கைக்கு கிடைக்கிறது மட்டும்தான். இப்போது இவன் தான் நிக்கில கடத்திருப்பானே வச்சுக்கலாம். நிக்கில் காணாமல் போய் இன்னையோட 3 நாள் ஆகுது. இன்னும் நிக்கிலோட பாடி நம்ம கை கிடைக்கல. இப்போ ரோஹித்தையும் காணும். நிக்கிலோட மிஸ்ஸிங்கும் ரோஹித்தோட மிஸ்ஸிங்கும் கில்லரோட எம்மோவில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. யார் சார் அவனை கடத்திருப்பா? எனக்கு என்னமோ இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் ரீசன்னு தோணுது. நிக்கில ரோஹித் கொண்டு இருந்து ரோஹித்தை வேற யாராவது கொண்டு இருந்தா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரோஹித் நிக்கிலோட பாடி எடுத்துகிட்டு போனதை ரித்திக் பார்த்ததா சொன்னானே. அந்த ரெசார்ட் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் தான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். சார், அதுக்கு சர்ச் வாரண்ட் வேணுமே சார். என்ன பண்ணலாம்? அதுக்கெலாம் லேட் ஆகும்யா. அந்த பசங்களுக்கு தெரியாமல் நம்மளே எதனா பண்ணாதான் உண்டு. சீக்கிரம் வாடி, போலீஸ் வரதுக்குள்ள சாப்பிட்டு வந்தாலும். இருடி வர.
கேஷ் இருக்குல்ல? இல்லை கார்டு தான் இருக்கு. எல்லாம் ரெடியா? போகலாம். போலாமா? எங்கேயா போகிறீங்க எல்லாரும்? சாப்பிட போகிறோம் சார். உங்களை தான் எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாப்பிட தானே போகிறீங்க? யோ கான்ஸ்டபிள் சார். அவங்க கூட போயிட்டு வா. சரிங்க சார். அவர் எதுக்கு சார்? உங்கள் நல்லதுக்கு தான் ஏன் சொல்கிறேன். அவரும் அவங்க கூட வரட்டும். சார் அப்போது நீங்கள்? எனக்கு ஸ்டேஷனில் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீங்கள் வரத்துக்குள்ளே நானும் வந்துடுவேன். பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வா. சரிங்க சார். வாங்க போகலாம். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். அவனும் அவன் ஆட்டிடியூடும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நிக்கலை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். என் செயின் ஒன்று காணாம போச்சு, அது தேட தான். ஹலோ சரி, கிளம்பும்போது ஃபோன் பண்ணு. என்ன மச்சான், காசு செட்டில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. ஹலோ சார், ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே வை. எல்லாரும் வேறு ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க. அந்த டைரியை கொடு. இந்தாங்க சார். ஸ்ரேயா சார். உட்காருங்க.
நிக்கிலோட ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல சார் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதுன்னு. எதனால் நிக்கிலோட ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்காது? அவன் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப ஆட்டிடியூட் பிடிச்சவன். அதனால எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஸோ நிக்கிலோட ஆட்டிடியூட் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படி தானே? நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு அவனோட ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்காது சார். ஒரு நிமிஷம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏதோ அசைன்மெண்ட் சொன்னாங்களே, முடிச்சிட்டியா? நானே அவன் என்ன சொல்ல போகிறான்ற காண்டில் இருக்கேன். இதில் நீ வேற இங்கிலீஷ் அசைன்மெண்ட்லாம் சொல்லாத. ஏ, அவன் தான் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னால, அப்புறம் என்ன வந்துச்சு? கம்முனு கடை. ஆமாம், நேற்று நீ அவன் கூட தானே இருந்த. ஏதாச்சும் சொன்னானா? இல்லை இல்லை, நாங்கள் இதை பற்றிலாம் பேசவே இல்லை. அப்போ நீ கேட்க வேண்டியதானே என் பெஸ்ட் ஃப்ரெண்டா? இப்போ நீ இவ்வளோ ஆர்வக்குள்ளதாக இருக்க, உன் ஆள் வந்துடுவான், நீ அவன்கிட்ட பேசிக்கோ. புட்டா என்ன போடா, இதெல்லாம் என்கிட்ட மட்டும் பேசு, அவன்கிட்ட எல்லாம் கோட்டை விட்டுரு. பார், வாழே வந்துட்டான். சீப்ப என்னடா இங்கிலீஷ் மிஸ் பீரியடுக்கு டைம் ஆகுதே, நீ போல? அப்போ உங்கள் 2 பேருக்கு கிளாஸுக்கு டைம் ஆகல. இல்லடா, நீ தான் அந்த மிஸ்ஸை சைட் அடிப்ப, அதான். நான் மட்டுமா சைட் அடிக்கிறேன்? உனக்காக வெயிட் பண்ணது எல்லாம் தேவைதான்டா. சரி சரி வேடா ஓ. ஸ்ரேயா, நீ என்ன உண்மையாக லவ் பண்றியா? ஆமாம். நான் எப்படி இருந்தாலும் உனக்கு ஓகேவா? யா அஃப்கோர்ஸ். எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சரி ஓகே. ஐ லவ் யூ. புரியல. ஐ லவ் யூன்னு சொன்னேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் இதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும், தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல, அப்புறம் என்ன? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லிவின்லேயே இருக்கலாமா? காமெடி பண்ணுறியா? இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இந்த மேரேஜ் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதை நீ என் ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுறப்பே சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு தான் சொன்னேன். பட் ஆனால் அந்த ஆதி அப்போவே என்னை ஃபோர்ஸ். லுக், ஆதி இதுக்குள்ளே இழுக்காத. இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ல வர? ஓகேனா சொல்லு, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை இதோட முடிச்சுக்கலாம், யோசிச்சு சொல்லு. இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லலை? என் லவ் ஸ்டோரிக்கும் நிக்கில் காணாமல் போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினச்சேன் சார். அதனால தான் சொல்லலை. சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீங்கள் கிடையாது. சாரி சார். ரோஹித் கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா? இல்லை சார். ஏன் சொல்லலை?
லவ் பண்ணுற பையன்கிட்ட போய் இதை பற்றிலாம் சொல்லிட்டு ரித்திகாவும் நிக்கிலும் 3 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ரித்திகா கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையா? நான் கூட ஃபஸ்ட்டு நிக்கில் ரித்திகாவை உண்மையாக லவ் பண்ணுறான்னு தான் சார் நினச்சேன். அப்புறமா தான் நிக்கில் அவளே உண்மையாக லவ் பண்ணலன்னு தெரிஞ்சுது. நீங்கள் போகலாம். ம். கான்ஸ்டபிள் சார். ஆதித்யாவை கூப்பிடியா? சரிங்க சார்.